தலைவா தலைவா சூப்பர் தலைவா நீனு சூப்பர் தலைவா வா தலைவா வா தலைவா. தலைவர் படம் சைன் பண்ணிட்டேன்டா. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? ஃபேமிலியும் ஓகே ஆயிடுச்சு, படமும் ஓகே ஆயிடுச்சு. போடு. ஜிவி ஓகே ஓகே. அந்த அஞ்சு டியூனை கன்ஃபார்ம் பண்ணு. அதுல வந்து என்ன பெரிய அனிருத் இப்ப ஜிவி பிரகாஷ் குமார்னா யாருன்னு நீ காட்டுற. சார் 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 எதுக்கு வந்தா எதுக்கு போறான் இருந்தாலு? சரி எனக்கு தெரிஞ்சு செக்கி இருந்தா மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அது வரைக்கும் போலாம். மாமாவுக்கு பிடிக்காது. ஆடுங்க சார். உங்க ஸ்டெப்பு எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் ஒரே சந்தோஷமா இருக்கு சார். சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள் கொஞ்ச நேரம். ஆமா ஆமா ஆமாமா சார். ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒர்க் ரெடி, பவுண்டரி ரெடி பண்ணிட்டேன். படம் வந்து நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ ஷூட்டிங் போறோம். ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் படத்தை நிக்க வைக்காதீங்க சார் ப்ளீஸ் சார். இதுல நம்ம வாழ்க்கையே அடங்கி இருக்கு சார். சோ அதனால வந்து எல்லாமே செட் பண்றோம். உங்களுக்கு ஒரு கேமியோ இருக்கு, அதுல முரட்டுத்தனமான கேமியோ. எல்லாம் முடிச்சுட்டு கிளைமேக்ஸ்ல இறங்கி வரீங்க நீங்க. பொறுமையா அதை பேசலாமா? முடியாது சார். ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசுவதற்கு தான் நான் சார். அட்வான்ஸ்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார். படமே கொடுத்துருக்கீங்க, அட்வான்ஸ் அப்புறமா உங்ககிட்ட தீட்டிட மாட்டேனா? இதெல்லாம் ஒரு விஷயமா சார்? போங்க சார். சார் ஜிவி வந்து டியூன் கொடுத்துருக்காரு, கேக்குறீங்களா? பாட்டு யாருக்கும் தெரியக்கூடாது சார். இது தேவையில்லையே. இனி எதற்கு சார்? சூப்பர் டியூன் சார். சரி நீங்க சொல்லனா வேணா வேற பாட்டு. இது உங்கள் படத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என் படத்துக்கு சார் பெரிய மனசு சார். அப்ப நான் வேற டியூன் போட சொல்றேன். அதையும் உங்கள் படத்துக்கே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஏற்கனவே கலந்த மாதிரி தான் பேசுவோம், இப்போ ஃபுல்லாவே பேசுறானே என்னன்னு தெரியலையே. நண்பா, அது நான் நண்பான்ற படத்திலே வைக்க மாட்டேன், எங்க மாமாவுக்கு பிடிக்காதுன்றதுக்காக. தம்பி சொல்லுங்க தம்பி. ஓகே தானே? ஒரே நிமிஷம் கூசுது. என்ன சார் ரெயின் கோட் போட்டு வந்துட்டு இருக்கீங்க? இல்ல, வெளியில் மழையாக இருக்கின்றதல்லவா சார். மதியம் 2 மணி வெயில் உழைச்சு அடிக்குது. உங்களுக்கு எங்க சார்? என்னுடைய ஏரியாவில் மழை. இங்கே வந்துதான் சூரியன் அடிக்கின்றது. ஈரமாவே இல்லையே, காஞ்சிக்கிட்டு இருக்கு. சூரியனில் காயதானே செய்யும். ஓகேன்னு சொல்லி விட்டுருவாங்க. எல்லாம் 2 மணி நேரம் கேட்டாரு. 2 மணி நேரமா? மாமா பயந்துட்டோமா? சூரியன் வெப்பம் அதிகமாக இருக்கும். இல்ல சூப்பர் சார். தெரிகிறதா? பயங்கர நேரம் என்னை போட்டு தாளித்தாயே, அப்பொழுது எனக்கு இருக்கு அடித்தேன். சந்தோஷப்படக்கூடாது என்பதற்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். எத்தனை சாமி வந்தது. கிளம்புறேன் சார். எங்க சார் அட்வான்ஸ் தானே? அதுதான், அதை பத்தி தான் உங்கள்கிட்ட பேசுவது. எப்படி அதை சொல்லுவது என்று தெரியவில்லை. சரி சொல்லிதானே ஆக வேண்டும். நீங்கள் பழையது போல் நடிக்க சென்று விடுங்கள். அதே போல் நீங்கள் உங்களுக்கு படத்தோட டயலாக் இல்லை நீங்கள் உங்களுடைய கெரியரை நடிப்பதற்கே ஒதுக்கி விடுங்கள். ஹாலிவுட் படத்திலும் உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கின்றது கேள்விப்பட்டேன், அதற்கும் சென்று விடுங்கள். இப்பொழுதைக்கு இந்த படம் வந்து எடுக்கப்படாது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா சார்? ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்ல, வேற டைரக்டரை பார்க்கலாம். அது என் நண்பன் அப்படி கூறிவிட்டார், நான் என்ன செய்வது? அபூர்வ சார் அப்பு மாதிரியாட்ட சார். சும்மா விளையாடாதீங்க சார். பிராங்க் தானே. பிராங்க் ஏதோ கேமரா வச்சிருக்கீங்களா? இல்லை. Meanwhile, அதாவது என் நண்பன் கூறிவிட்டது என்னால் மறுக்க முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன வார்த்தை விடுகிறீங்க? வார்த்தை விடுறது ஒண்ணு. டைரக்டர் கதை சொல்லும் போதே வேணான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வேணான்னு சொல்றது கூட சொட்டத்தால. என்ன மாமன் கூட பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு மரியாதை குறைவாக பாரு. இங்க பாரு. இங்க அவர் என் நண்பன் வேணாம் சொல்லிவிட்டா நான் என்ன செய்வது? உனக்கு அட்வான்ஸ் நண்பன் எது வேணாம்னு சொன்னாலும் இது பண்ணிடுவியா? சொல்லிடுவியா? வேண்டாம். நான் எவ்வளவு பிஸியான ஆக்டர் தெரியுமா? உன்ன மாதிரியா? அதற்கு தான் நான் சொல்றதை கேளு. எவ்வளவு பிஸியான ஆக்டர் தெரியுமா உனக்கு? உன்ன மாதிரியா இருக்கிறேன் நானு.
கேப்ல உனக்கு பவுண்டே ரெடி பண்ணி எந்த காலத்துல எந்த டைரக்டர் பவுண்டரி ரெடி பண்ணி கொடுக்குறான். சரி, அவ்வளவு ஆசையா என் wife தம்பி, நான் இப்பொழுது ஒரு அறிக்கை இடுகிறேன். தம்பியை வைத்து நான் படம் இயக்க உள்ளேன். தச்சிப்ப. அப்புறமா என் மச்சின்ச்சி சொல்லிச்சின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லுவா வந்துட்டு. நீ தானே ப்ரொடியூசரு, நீ தானே செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட, நீ தானே ஹீரோ கிட்ட கொடுக்கணும். அந்த ஆள் சொல்றான்னு சொல்லிட்டு நீ இது பண்ணுவியா? அப்படிதான் ஏற்கனவே ஒருத்தன் நானும் அவர் மேல சுந்தர்சி கதை தான் மொக்கையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தாலும் தெரியுது ஏதோ டபுள் கேம் ஆடி இருக்கீங்க நீங்க. இல்ல 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 என்ன ராயன் வட சென்னை அந்த கேரக்டருக்கு போக விடாதீங்க சார். ஆமா, பெரிய இவரு அப்ப நான் விரும்பாண்டியானா தாங்க மாட்டீங்க, போங்கப்பா. சரி சரி, நீங்க எடுத்ததெல்லாம் நாங்கள் அப்பவே எடுத்து விட்டா. 2 மணி வெயிலுக்கு ரெயின் கோட் போட்டது தற்கூரி அப்படின்னு சொல்ல போறாங்க சார். பார், உனக்கு முடிந்து விட்டது வாய்ப்பு, அதனால நீ கிளம்பு. நீங்கள் வாய்ப்பை கொடுக்கவில்லை, கொடுத்த வாய்ப்பை வந்து தட்டி பறித்திருக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட்ல என்னத்த இது பண்ணாரு, சூப்பர் 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 அப்படின்னு மட்டும் சொன்னாரு. அது அவருடைய ஸ்டைலு, அதை நீங்கள் நம்பி ஏமாந்து விட்டீர்கள். இப்பதான் தெரியுது ஏன் உனக்கு லைட்டா ஃபிளாப் வச்சு. நான் கூட கஷ்டப்பட்டேன். அவரு இந்தியன் 2 தக்லீஃப் உனக்கு வந்து சரியான வேலை தான். நான் கூட பாரு, நான் உனக்கு தெரிஞ்சப்பேன். எனக்கு நானே ஒரு படம் வந்து நான் 3 படம் ஃபிளாப்னா அடுத்த படம் ஏதாவது ஒரு இட்டு கொடுத்துருவேன். நீ யோசிக்க சேர்ந்தா இட்டு கொடுத்த இட்லி கடை பொட்டி கடைக்கு எல்லாம் போட்டு விட்டு பரவாயில்லை. இட்லி கடை கொடுத்த காசை சம்பாதித்தது, நீங்கள் என்ன சம்பாதித்தீர்கள்? இந்தியன் 3 நாங்கள் சம்பாதிப்போம், நீங்கள் செல்லலாம். ஆனா சார் உங்க கட்ஸ் வேற லெவல் கட்ஸ் சார். நீங்கள் கிளம்பலாம். ஆபீஸ்ல வந்து நீங்கள் கிளம்பலாம். ஏதாச்சும் பாரு. ஏய், அடுத்த ஸ்கிரிப்ட் வேற யாருன்னா ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு இந்த இதே கதை நம்ம கொடுப்போம்டா. ஆமா ஆமா, ஃப்ரைட் ரைஸ் கடை அப்படின்னு வைக்கிறோம்டா. கிரிங் 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 கிரிங். யாரு என்கிட்ட நான் என்னத்த பேசுறதுன்னு தெரியல. 10 டியூன் போச்ச புல்ல. கிரிங் கிரிங் கிரிங். மச்சி 10 டியூன் ரெடி, சூப்பரா பண்ணலாம் தலைவருக்கு. நொட்டு மயிறு அந்த ஆள் படத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாடா. என்ன என்ன மச்சி? நான் ஒன்ன மச்சி மச்சான் உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எதனா ஒண்ணு கோவமா பேசியிருக்கேனா? கம்முனு அந்த 10 பாட்டை எடுத்து என் படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மச்சி.